ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? சென்செக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் ஒரு நல்ல ரேலி, நம்ம மார்க்கெட் செம ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா பையிங் பொசிஷனில் இருக்குது. எவரி லோ டு ஹை, அந்த மாதிரி லோ டு ஹை ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 1200 பாயிண்ட்ஸ் லோலேருந்து ஹை வரைக்கும் மூவ்மெண்ட் இருக்குது. அதில் எத்தனை பாயிண்ட் பிடிக்கிறோங்கிறது தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியம். அப்போ பார்க்க போனீங்கன்னா நமக்கு ஓப்பன் வந்து 78,758, அங்கேருந்து ஒரு செல்லிங் 78,467 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதாவது எஸ்டர்டே கொடுத்ததில் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்போர்ட் 1, அதுலேருந்து ரேலி ஆக ஆரம்பித்தது தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரேலி ஆகி கரெக்டாக மார்க்கெட் 79,396 வரைக்கும் போயிட்டு கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுக்கிறது 79,243 முடிச்சிட்டாங்க. ஸோ அதன்படி பார்க்கணும் நமக்கு 1200 பாயிண்ட் கிட்டத்தட்ட ரேலி. இப்போது நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்கிறது 79,200. 79,200 கால் 326, புட்டு வந்து 250, டோட்டலாக ஒரு 576 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி தெரியுது. இப்போயும் பார்க்க போனால் நமக்கு ஒரு 576 பாயிண்ட் ரேலி இருக்கிற மாதிரி இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு இமீடியட்லி சப்போர்ட் 1 இருக்க போகிறது 78,950, சப்போர்ட் 2 78,624, உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்க போகிறது 79,526, ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்க போது 79,776. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி 79,238க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் 10 கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் 10 புட் ஆப்ஷன். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஓப்பனுக்கு மேல் நம்ம மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் ஆப்ஷன்ஸு தைரியமாக ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனது மிட் பாயிண்டில் ஓப்பன் ஆகுது, மிடில் ஓப்பன் ஆகுது, அப்புறம் ஒரு டவுன் கொடுக்குது, அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவ் கொடுக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேடை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அதிக ப்ரீமியத்தில் போய் எடுக்காதீங்க. எப்படியும் அந்த ப்ரீமியம் வந்து 10:30 கீழே வந்துடும். காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து அந்த ப்ரீமியம் 10:30 கீழே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பையிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமும் கம்மியாக பிடிச்ச மாதிரி இருக்கும், நல்ல ரேலி கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பிரி, அதை விட மந்த்லி எக்ஸ்பிரி வேறு கொஞ்சம் வால்டைல் இருக்கும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக நம்ம போடுற வீடியோ அப்டேட் ஆகும், உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.